அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான தொக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வந்துட்டு நெய்யும் எண்ணெயும் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த சைடு தவாவில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டேன். அது ஒரு சைடு பொரிஞ்சு வரட்டும். இங்கிட்ட வந்து தக்காளி பச்சை மிளகா ஒன்று தான் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம்னா போட்டுக்கோங்க, நமக்கு செட் ஆகாது. போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் புதினாவும் போட்டுக்கிட்டேன். புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நமக்கு வதக்கிக்குவோம். வதங்கிட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தயிரும் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா அந்த வெங்காயம் பொரிஞ்சு வரட்டும். இங்கே தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து 3.5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து நல்லா வெங்காயம் பொரிஞ்சு வந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் மசாலா ஆட் பண்ணுவோம். தொக்குக்கு இது வந்து தொக்குக்கு பண்ணுற சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்கு தான். அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்புறமேட்டு கொஞ்சமாக தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து கொதி வந்துடுச்சு. அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்கன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கேப்பில் சோறே வெந்துருச்சு. பிரியாணி குஸ்கா வந்துருச்சு. அதனால் அதை ஒரு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த சைடு தொக்கும் வெந்துருச்சு. சிக்கன்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி வற்றி நல்லா சுண்டி வரும். அதோட ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ளேமை. ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு கொற்றால் சாப்பாடு அள்ளி போட்டு நல்லா ஷேப்பாக வந்து அதை அப்படியே கொட்டி அது மேலே வந்து சிக்கன் தொக்கை தூக்கி வச்சு அதை அப்படியே ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.